இப்போ கூட பிக் பாஸ் செலக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து சாணியை செருப்புல முக்கி அவங்களே அடிச்சுப்பாங்க. தப்பா நம்ம சூஸ் பண்ணிட்டோம் மேடம். ஏன்னா இந்த 18 பேரும் எது மூலியமா ஃபேமஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இளைஞர்கள் வந்து யார் பின்னாடி போறோம்னா ஒரு நடிகர் பின்னாடி பேசுறோம், இல்லன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுன்னு சுத்துறாங்க பாருங்க. ஏன்னா வந்துட்டு அவரே சொல்லுவாரு, நான் இந்த மாதிரி ஒரு ஸ்டாரா இருக்குல்ல, நான் வந்து உங்களுக்கு தான் தெரியும், எனக்கு அறகுறையா தான் அவருக்கு, நான் இந்த மாதிரி ஸ்டாரா இல்லை, நான் வந்து கதைக்கு என்ன தேவையோ டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ் எக்ஸ்ப்ளோர் பண்ணியிருக்கேன். ஸோ அப்படி பண்ற ஒரு ஆக்டர். அதனால இதுல அவர் ஆக்டிங் பயங்கரமா இருந்துச்சு. இந்த கதைக்கு என்ன தேவையோ அதை கரெக்டா கொடுத்துருக்காரு. செல்வராகவன் சார்லாம் வேற லெவல் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ அவருக்கு கொடுத்த ரோலை வந்துட்டு பக்காவா பண்ணிக்க. எல்லாரோட ஆக்டிங்கும் நல்லா தான் இருக்கு. பட் என்னன்னா இந்த கட்டையெல்லாம் விழுகுது. அவருக்கு கொடுத்த எல்லாருமே நல்லா ஆக்ட் பண்ணியிருக்காங்க. பட் என்னன்னா அந்த த்ரில்லு தான். இப்போ ராட்சசன் ஹேங் ஓவர்ல வந்திருக்கோம், கொஞ்சம் அந்த சஸ்பென்ஸ் இன்னும் கொஞ்சம் இருந்திருந்தா நல்லா இருந்திருக்கும். கிப்ரான் வேற லெவல் ஜி. கிப்ரான்லாம் வேற லெவல். அவர் ஏன் வந்து கம்மி படங்கள் யூஸ் பண்றாரோ தெரியல. விஸ்வரூபம் 2லாம் கூட நல்லா தான் இருக்கும் அவர் ஒர்க்கு. ராட்சசன்ல அவரோட எபிக் ஒர்க்கு. ஆனா கிப்ரானை வந்துட்டு நல்லா துணிவுல யூஸ் பண்ணாங்க. ஸோ ஏன் வந்துட்டு நிறைய கொடுங்களேன். அவரை எல்லாருமே வந்துட்டு ஒரு மிகப்பெரிய பிராண்டை நோக்கி போறதுக்கு மிகப்பெரிய பிராண்டு அனிருத்ங்கிற அனிருத் வேற லெவல். நானே அனிருத் ஃபேன் தான். பட் எல்லா மியூசிக் இது ஷான் ரோல்டனு, சாம் சிஎஸ், கிப்ரானு எல்லாரையும் யூஸ் பண்ணுங்கிறது தான் ஒரு ஆடியன்ஸா. படத்துல வந்து செல்வராகவன் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. எல்லாருமே அவங்க நல்லா பண்ணியிருந்தாங்க. ஆனா அவரோட ஆக்டிங் சூப்பரா இருந்தது. அவர் நல்லா பண்ணியிருந்தா, ஆக்சுவலி நல்லா பண்ணியிருந்தாரு. இருந்துமே செல்வராகவன் சாரோட ஆக்டிங் நல்லா இருந்தது. இல்லை நல்லா இருக்கு. இன்வெஸ்டிகேஷன் தான் சொல்றேன். சஸ்பென்ஸ் த்ரில்லர் மூவி தான். அடுத்து என்னன்ற இது அப்படி இருந்துகிட்டே இருக்கு. நமக்கு அந்த விறுவிறுப்பு இருந்துட்டு படம் ஸ்டார்டிங்ல இருந்து எண்ட் வரைக்குமே அப்படியே தான் இருக்கு. படத்துல வந்து அந்த லேக் அது மாதிரிலாம் எதுவும் இல்லை. ஓகே, எல்லாருமே பார்க்கலாம். பார்க்கலாம். குழந்தைங்களும் வந்து எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்க வேண்டிய படம் தான். அதெல்லாம் எதுவும் இல்லை. ஒரு சில பேர் வேணா கெஸ் பண்ணலாம். ஆனா மேக்ஸிமம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லை. கெஸ் பண்ற மாதிரிலாம் எதுவுமே இல்லை. அடுத்தன்ற மாதிரி பார்க்கலாம். லாஸ்ட்ல சோசியல் மெசேஜ் இருக்கு. அது ரிவீல் பண்ண வேணாம். நீங்க படம் பாருங்க. ஆமா, அதான் ராட்சசன் ஏற்கனவே பண்ணிருக்காருல்ல, அதே மாதிரிதான் இதுவும் பண்ணிருக்காரு. அவர் நல்லா பண்ணிருக்காரு. அவர் ராட்சசன் மாதிரி இல்ல, அதுதான் சொல்ல வேண்டியது. ராட்சசன் மாதிரி இல்ல, சீரியல் கில்ன்ற ஒரு பிளாட் மட்டும் தான். படம் வந்து டிஃப்ரெண்டா வேற, கதையே இது வேறதான். எதிர்பார்த்து வந்து விஷ்ணு ப்ரொடெக்ஷன். ஆனா படம் வந்து ஒரு தடவை பாக்குற மாதிரி போயிடுச்சு. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, மிகப்பெரிய சமுதாய கருத்தை வந்து ஒரு கிரைம்ல சொல்ல விரும்பி இருக்காப்ல. என்ன பொறுத்தவரை அந்த 5 கொலைகள் நடக்குது. அந்த 5 கொலையாளியை நம்ம கொல்ல வரும்போது நம்மளுக்கு எந்த வித பதட்டமும் இல்லாதது அந்த ஸ்கிரீன் பிளேயோடைய தப்புன்னு நான் நினைக்கிறேன். ஸோ அதனால வந்து ஒரு டீசெண்டாக ஒரு ஒன் டைம் வாட்சபிள் போச்சு. அந்த 5 பேர் வந்து யாரு அப்படிங்கிறத வாய்ஸ் ஓவரில் சொல்லிட்டாங்க. அந்த 5 பேர் யாரு, இவங்களை கொல்ல போறான் அப்படின்னு சொல்லும் போது நம்மளுக்கு ஒரு பதட்டம் மட்டும் உருவாக்கி இருந்தாங்கன்னா பயங்கரமா போயிருக்கும். இந்த படத்தை பொறுத்தவரை இந்த படம் மட்டும் பிக் பாஸ் சீசன் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு மாசத்துக்கு முன்னாடி ரிலீஸ் ஆயிருந்துச்சுன்னா நம்மளுக்கு வந்து 18 கண்டஸ்டன்ட் செம்ம கண்டஸ்டன்ட் பிக் பாஸ்ல கிடைச்சிருப்பாங்க. ஏன்னா இந்த படத்தை ஒரு வாரத்தை பார்க்கணும். இப்ப கூட பிக் பாஸ் செலக்டர்ஸ் எல்லாம் வந்து இந்த படத்தை பார்த்தாங்கன்னா அவங்களே வந்து சாணியை செருப்புல முக்கி அவங்களே அடிச்சுப்பாங்க. தப்பா நம்ம சூஸ் பண்ணிட்டோம் மேடம். ஏன்னா இந்த 18 பேரும் எது மூலியமா ஃபேமஸ் ஆனாங்கன்னா உங்களுக்கு தெரியும். இந்த இடத்துல சொல்ல விரும்பல. ஏன்னா எல்லா குழந்தைகளாம் பாக்குற அளவுக்குள்ள பிக் பாஸ் நடக்குதான்னு கேட்டா இல்ல. ஆனா இந்த 5 பேர் இருக்காங்கல்ல, செல்வராகவன் செலக்ட் பண்ண அந்த 5 பேர், அது மாதிரி ஒரு சோசியல் ஆக்டிவிட்டிஸ் ஒரு 20 பேரை பண்ணுனாங்கன்னா நான் சொல்றேன் உலகத்திலேயே விஜய் டிவியை திரும்பி பார்க்க வந்திருக்கோம். தமிழ்நாட்டுக்கு வந்து அப்படி ஒரு ஷோ கொடுத்துருக்கோம். ஈவன் வந்து சிஎம்ல இருந்து எல்லாருமே இந்த ஷோவை உட்காந்து பாக்குற அளவுக்கு கொண்டு வந்திருப்பாங்க. அவங்க தான் வந்து ஒரு அருமையான விதையை வந்து விதைக்க முடியும். ஏன்னா இந்த மாதிரி 18 பேரை போட்டு கலிசடை ஆக்கி விட்டாங்கன்னு சொல்றோம் இல்லையா, அவங்களுக்கான படம் தான் இந்த படம். கண்டிப்பா சொல்றேன், இந்த வீடியோ வந்து ரீச் ஆச்சுன்னா ஒரு தடவை திரும்பி பார்ப்பாங்க. கண்டிப்பா நம்மளுக்கு அட்லீஸ்ட் வைல்ட் கார்டு கண்டஸ்டன்டாவது இந்த மாதிரி சோசியல் ஆக்டிவிட்டிஸ் உள்ள வருவாங்கன்ற நான் நம்புறேன். ஒரு மைல்டு ஸ்பாயிலர் தான் சொல்லிடலாமா? ஓகே, அந்த ஆரியன்ங்கிற மேட்டர் வந்து ஒரு சரியான மேட்டர் இருக்குது. ஸோ அதுதான் வந்து படத்துல வந்து ஒரு சின்ன எதை சொல்ற ஒரு குழு கொடுக்குற விஷயம் அதுதான். ஸோ அதனால வந்து இந்த ஆரியனுக்கும் படத்துக்கும் பயங்கரமான சம்பந்தம் இருக்குது. அதான் உண்மையிலே செம்மையா இருக்காப்ல. வேற விஷயம் நீங்க பார்க்கலாம். ஏன்னா ஃபுல்லா வந்து மீசெல்லாம் எடுத்தோன்னே ஆளே வேற மாதிரி இருக்காப்ல. இதுலதான் ஒரிஜினலா வந்து அந்த போலீஸ் கெட்டப்ல வராப்ல. தேவையில்லாத டூயட்ஸ் இல்ல, எதுவுமே இல்லை, பக்காவா பண்ணியிருக்காங்க.
ரொம்ப குவாலிட்டி மியூசிக்லாம் பார்த்தீங்கன்னா தெருக்கி விட்டுருவாங்க. ஃபர்ஸ்ட் 10 நிமிஷம் செம்ம தெரிவினேன், ஆனாலும் பார்த்தீங்கன்னா எங்கேயோ மிஸ் ஆச்சுன்னு சொல்றோம்ல, அது கண்டிப்பா அந்த படத்துல மிஸ் ஆயிடுச்சு. இளைஞர்கள் வந்து யார் பின்னாடி போறோம்னா ஒரு நடிகர் பின்னாடி பேசுறோம், இல்லைன்னா இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போட்டுன்னு சுத்துறாங்க பாருங்க. பாதி பேர் பாதி போடுவாங்க, பாதி பேர் வேற மாதிரி போடுறாங்க. அவங்க பின்னாடி போகாம நம்ம என்னைக்குன்னா ஒரு என்விரான்மெண்டல் சோஷியல் ஆக்டிவிஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கோமா? நம்ம இங்க இருக்கிற எத்தனை பேரு இந்த என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டா ஃபாலோ பண்ணிருக்கோம்? இல்ல ஒரு சோஷியல் சேவகர் செய்யறவரை யார் ஃபாலோ பண்ணிருக்கோம்? இல்ல வந்து ஒரு கார்பேஜ் அள்ளுறவங்களையோ ட்ரைனேஜை கிளீன் பண்றவங்களையோ யாருன்னா நம்ம ஃபாலோ பண்ணுவோமா? அப்ரிஷியேட் பண்ணுவோமா? பண்ண மாட்டோம். அததான் இந்த படம் காட்டியிருக்கு. இந்த செத்து போன 5 பேர் செத்து போறாங்க, பட் இருந்தாலும் மக்கள் கிட்ட இருந்து பெரிய ரியாக்ஷன் வருதா? வரல. ஏன்னா அவன் சோஷியல் சர்வீஸ் செய்யறவன். இதே ஒரு நடிகன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மானு கூப்பாடு போட்டிருப்போம், போய் பலாயிரம் கணக்குல நின்று இருப்போம். இதே வந்து ஒரு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவன் பைக் எடுத்து சுத்துறவன் செத்து போயிருந்தா ஐயோ அம்மானு போய் பின்னாடி போயிருப்போம். ஆனா சமுதாயத்திற்கு நல்லது செய்யறவன் பின்னாடி நம்ம போக மாட்டோம். அந்த ஒரு கருத்தை எடுத்துட்டு வந்து அழகா கிரைம் த்ரில்லர்ல நான் உண்மையாலே அந்த டிரெக்டர் அப்ரிஷியேட் பண்றேன். செமையா எடுத்திருக்காரு. ஒரு 2.25 hour சூப்பர் ஃபாஸ்ட்டுங்க படம். ரியலி உங்களுக்கு வந்து இந்த பாட்டை போட்டோ இல்ல வல்கரிட்டி லாங்குவேஜை யூஸ் பண்ணியோ இல்ல அடல்ட் சீன்ஸை யூஸ் பண்ணியோ ஆடியன்ஸை கவர் பண்ணணும்னு அவங்க விரும்பல. ஸ்டோரி பலம் என்கிட்ட இருக்கு அப்படின்றத மிக தெளிவா எடுத்துட்டு போய் காட்டியிருக்காங்க. ஒரே ஒரு சொதப்பல் கிடையாது, ஒரே ஒரு மைனஸ் மியூசிக். இந்த மாதிரி கிரைம் த்ரில்லர் ஜானருக்குலாம் வந்து மியூசிக் வந்து உங்களை சீட் எட்ஜில் ஆல்ரெடி ஆடியன்ஸ் இருப்பான், அவனை சீட்டுக்கு கீழே யார் விழ வைக்கணும்னு பாத்தீங்கன்னா மியூசிக் தான் விழ வைக்கணும். அந்த மியூசிக் லைட்டா சொதப்பிச்சு. கிப்ரான் நல்லா தான் போடுவாரு, பட் ஏன் சொதப்பினாருன்னு தெரியல. மியூசிக்கை தவிர்த்து படம் ஸ்டோரி கண்டென்ட் எல்லாமே ஸ்ட்ராங். ஹேட்ஸ் ஆஃப் டு தி டைரக்டர் அண்ட் தி என்டையர் டீம். விஷ்ணு விஷாலுக்கு மிகப்பெரிய தேங்க்ஸ். ஏன்னா படத்தோட ப்ரொடியூசரும் அவர் தான். இந்த மாதிரி கதையை எடுத்து ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணதுலாம் மிகப்பெரிய விஷயம். அவருக்கு ரியலி ஹேட்ஸ் ஆஃப். அதே போல பார்த்தீங்கன்னா படத்தை வந்து நீளமா வலிக்கு 2.25 மணி நேரம் தேவையில்லாத லாகிங் சீன்லாம் போடாம என்ன தேவை, என்ன ஆடியன்ஸ் எப்படி உட்கார வைக்கணுன்றதை வந்து கரெக்டாக வந்து டேரக்டர் வந்து கேட்ச் பண்ணியிருக்காரு. ஸோ அதுதான் மெயின். சும்மா வந்து என்னதான் கதை இருந்தாலும் 2.25 மணி நேரம் போச்சுன்னா ஆடியன்ஸ்க்கு போர் வச்சிடும். பட் ஆனால் அப்படி இல்லாமல் 2.25 மணி நேரத்துக்கு இப்போ என்னன்னா ஒரு பெஞ்ச் மார்க்கை வந்து விஷ்ணு விஷால் செட் பண்றாரு. நான் போலீஸ் கேரக்டர்ல நினைச்சா படம் நல்லா இருக்கும்டா, அந்த பெஞ்ச் மார்க்கை செட் பண்றாரு. ஃபர்ஸ்ட்லாம் போலீஸ் கேரக்டர்னா நம்ம விக்ரம் எதிர்பார்க்கலாம். இப்பெல்லாம் போலீஸ் கேரக்டர் ஒரு கிரைம் த்ரில்லர்னா விஷ்ணு விஷால் நான் தாண்டா பெஸ்ட் அப்படின்ற பெஞ்ச் மார்க்கை வந்து விஷ்ணு விஷால் செட் பண்றாரு.